வணக்கம். என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. நாளை வடலூரில் மாதப்பூச ஜோதி தரிசனம். இது நாள் வரை தீராது இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்க நாளை சிறந்த நாள். ஆன்மீக முயற்சிகள், யோகம், தவம், தியானம், வழிபாடு, அன்னதானம் போன்றவற்றை தொடங்க நாளை போல் சிறப்பான நாள் இந்த வருடத்தில் இல்லை. நாளை பூசத்தோடு அமாவாசை சேர்கிறது. இந்த பூசத்தோடு அமாவாசை சேரும் நாளும் பூசத்தோடு பௌர்ணமி சேரும் நாளும் சிறப்பான நாட்களாக கருதப்படுகின்றது. ஆடி மாதத்தில் பூசத்தோடு அமாவாசை சேரும். அதனால் அந்த ஆடி அமாவாசை சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகின்றது. தை மாதத்தில் பூசத்தோடு பௌர்ணமி சேரும். அதனால் தைப்பூசம் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகின்றது. சில நேரங்களில் இப்படி சேராமலும் போய்விடுகின்றது. ஆனால் சேர்ந்து வருவது மிக சிறப்பு. அந்த சிறப்பினால்தான் இந்த நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆடி அமாவாசை பூசம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு மிக சிறப்பான நாளாகும். தைப்பூசம் எந்த ஒரு செயலையும் பூரணமாக்கும் நாளாகும். தீராத பிரச்சனைகளும் தீர இந்த ஆடி அமாவாசை பூசத்திலிருந்து வாழ்நாள் முழுக்க அசைவ உணவை தவிர்த்து கொல்லா விரதத்தை கடைபிடித்து இயன்ற அளவு பசித்தவர்களுக்கு பசியாற்றி வருவேன் என்னும் நல் ஒழுக்கத்தை பின்பற்றத் தொடங்கினார். இதுவரை தீராது இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தைப்பூசத்திற்குள் நீங்கிவிடும். நினைத்த நன்மைகள் அனைத்தும் அவரவர்களின் ஒழுக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொன்றாக நடைபெறத் தொடங்கும். நம்மிடம் உள்ள தீமைகளை அழித்து நன்மைகளை வளர்க்கும் நாள் இது. மாறாக தீமைகள் செய்தால் துன்பம் பெருகும். இந்த நன்னாளில் பிற உயிர்களை பலி கொடுத்தல் போன்ற பலவிதமான தீமைகள் செய்வோருக்கு தீராத பாவங்கள் சேர்ந்து துன்பத்தில் உழல்வார்கள். அன்னதானம், தியானம், வழிபாடு, தவம், யோகம், சத்திசாரம் முதலிய நல்லொழுக்க பயிற்சிகளை தொடங்குவோர் இந்த ஆடி அமாவாசை பூசத்தில் தொடங்கினால் தமது முயற்சியின் அளவு தைப்பூசத்திற்குள் நன்மை உண்டாகும். எந்த ஒரு நல்ல ஒழுக்கத்தை பெற விரும்பினாலும் அந்த ஒழுக்கத்திற்குரிய பயிற்சியை ஆடி அமாவாசை பூச நாளில் தொடங்கினால் அந்த ஒழுக்கம் விரைவில் கைகூடும். எனவே இந்திய நேரப்படி நாளை காலை 5 மணிக்கு நமது சேனலில் லைவ் தியானம் பார்க்க போகின்றோம். அதற்கு திருவருள் துணை செய்யும் பட்சத்தில் நாளையிலிருந்து தினந்தோறும் காலை 5 மணிக்கு நமது சேனலில் நேரடி ஒளிபரப்பாக தியானத்தை பார்க்கலாம். நீங்களும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே என்னோடு சேர்ந்து தியானிக்கலாம். நாளை 28/7/2022 காலை 8:25 முதல் இரவு 11:58 வரை பூசமும் அமாவாசையும் சேரும் காலமாகும். எனவே நாளை அதிகாலை தியானத்தை முடித்த பிறகு இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரும்பும் எந்த ஒரு நல்லொழுக்க பயிற்சியையும் தொடங்கலாம். இந்த அற்புதமான பூச நாளை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவரும் எடுக்கும் நல்ல முயற்சிக்கு திருவருள் துணை நிற்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி.